கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த போலீஸ் அம்மையார், அதாவது ரம்யா செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. சாமி சொல்லுங்கள், என்ன பரிகாரம்னாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது ரொம்ப கஷ்டமேம்மா, உன்னை பார்த்தா ரொம்ப சாந்தமாக தெரியுது, நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்ல, ரம்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நம்ம சொன்னதுக்கு மேலே பில்டப் போட்டு சொல்லிட்டு இருக்கானே, போகிற போக்க பார்த்தா நெசஸ் அம்மையாராக மாறிடுவான் போல, என்னமோ இவன் இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தீபா சொல்கிறாங்க, சாமி என் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு என் உயிரை கூட நான் பணைய வைக்க தயாராக இருக்கேன், என் உயிரை கொடுத்தாவது என் அத்தையோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிம்மா, இதுக்கு மேலே வந்துட்டு உன் விருப்பம், நீ சொல்கிறதால நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் அத்தையோட உயிர் எப்படி மிதக்குதோ அது மாதிரி நீ தண்ணியில் மிதக்கணும், அதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்தவங்க தாம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, சாமி அதுக்கு நீங்களே ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள், நான் என்ன சித்தரா புத்தரா, எனக்கு தண்ணியிலலாம் மிதக்க தெரியாதே அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு உழம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாங்க, அதுக்கு தாம்மா ஒரு பீப்பாய் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்துட்டு நீ பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சாமி சொல்கிறீங்க, ஆற்றுல போய் டீப்பாயெலாம் ரெடி பண்ணி வச்சு பண்ணோன்னா ஆற்று தண்ணியில் அடிச்சுட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல, அதெல்லாம் சரிதான், அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முத்து குளிக்கிறதுக்கு இப்படி தான் அந்த டீப்பாயில் ஏறி உட்காந்துக்கிடுவாங்க, அதோட இன்னொரு முனை கயிறை வந்துட்டு அவங்க மச்சான் கையில் கொடுத்துருவாங்க, அதாவது அவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமான யாராவது ஒருத்தரோட கையில் அந்த கயிறை கொடுத்துருவாங்க. அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி கரைக்கு வர்ற அந்தட்டிக்கும் அந்த கயிறை அவங்க இறுக்கமாக பிடிச்சிக்கிடுவாங்க, எந்த சூழ்நிலையிலையும் அந்த கயிறை விட்டுற மாட்டாங்க. அது மாதிரி தீபா நீயும் பரிகாரம் பண்ணும்போது யார்கிட்டையாவது நம்பிக்கைக்குரியவங்கக்கிட்ட அந்த கயிறை கொடுத்துருமா, நீ பத்திரமா பரிகாரம் பண்ணிட்டு வரந்தட்டிக்கும் அவங்க அந்த கயிறை பிடிச்சிருக்கணும், நீ அங்கே ஆற்றுக்குள்ளே வந்துட்டு அத்தைக்காக வேணுன்னா அவங்க இந்த பக்கம் நின்று கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. தீபா ஒரு மாதிரி முழிக்கிறாங்க, அது மட்டும் கிடையாதுமா, சூர்யா வந்துட்டு உயிச்சதுலேருந்து அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் நீ இதை கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும், இடையில வந்துட்டு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது, அப்படி மட்டும் தடங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு பலன் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுற. சரி சாமி நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. இந்த திக்கா வந்துட்டு இப்படியே பேசிகிட்டு இருந்தவருக்கு திடீர்னு தாடியை வந்துட்டு கலண்டுருது. அதை வந்துட்டு ரம்யா பார்த்துடுறாங்க, ஐயோ கோணப்பையில தாடி கலந்துருச்சு மாட்டே அப்படின்ற மாதிரி செய்களை சொல்லிக்கிட்டு இருக்க. தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்க இருக்காங்க இந்த பரிகாரத்தை பற்றி. சரி தீபாவும் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தா அதானே, தீபாவுக்கு நல்ல காலத்திலே சரியாக கண்ணு தெரியாது, இப்போ என்ன தெரிஞ்சிடவ போது தீபா வந்துட்டு கீழேயே பார்க்குறாங்க. அதுங்களே ரம்யா அலர்ட் கொடுத்து சிக்னல் கொடுத்து நல்லா வந்துட்டு அந்த தாடியை வந்துட்டு ஒட்ட வச்சிடுறாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா தீபா பார்க்கல, இப்படியாவே மங்குனி அமைச்சராகவே இரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்துட்டு தீபா இந்த பரிகாரத்தை நீ பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்குறாங்க. ஆமாம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிடுறாங்க. சரி நீ வந்துட்டு யாருக்கிட்டே வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்ல வேணாம், நானே உனக்கு துணையாக இருக்கேன், நீ போய் ஆற்றுல இறங்கி இந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த கயிறை வந்துட்டு நானே பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடு, உனக்கு எதுக்கடி எந்த சிரமம் அப்படின்ற மாதிரி தீபா சொல்கிறாங்க. ஐயோ என்ன தீபா இப்படி சொல்லிட்டேன், உனக்கு ஒன்றுனா நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா, நீ என்னுடைய 6 உயிர் தோழியே அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ தீபா இதுக்கெல்லாம் மயங்கிடாத, அவள் அந்த கயிறை உன்னோட உயிரா இல்லை மண்டையில் இருக்க ஹேராக கூட மதிக்க மாட்டா, அவகிட்ட கொடுத்துடாத அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் தீபா தான் வந்துட்டு பரிகாரம் பண்ணதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை, எதுவுமே செய்யலை, ஏன்னா ரம்யா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால இந்த பரிகாரத்துக்கு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. வழக்கம் போல் அந்த கயிறை வந்துட்டு ஆத்தா வந்துட்டு தீபாவை வந்துட்டு அமுச்சு விட்டுருவாங்க. தீபா போன சோகத்தில் அபிராமி மனசை மாற்றி எப்படியாவது கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு பிளான் பண்ணுவாங்க. இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி தான் சீன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.